பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அன்பும் வணக்கமும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எமகாதகி இஸ் அ வெரி பர்சனல் ப்ராஜெக்ட் டு ஆல் ஆஃப் அஸ். இன்னொரு ஃபிலிம்னு இல்லாமல் திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு மை director Pepin George Jayseelan for trusting me and giving me the freedom to enact Prema. It is definitely one very special character. And ஒரு சீனில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர் அரவுண்ட் 200+ people, including our cast and crew. Everybody just went in one total silence. படம் பார்த்தவங்க you would have seen. So again, my sincere thanks to my DP Sujit Sarang, editor Srijit Sarang, and my music director Jason, and my producer Srinivas Rao sir, EP Venkat Rahul, and my co-artists Subhash Ramasamy, Geeta, NP, Narendra Prasad, Rupa, and there are Raju sir, of course. There are few more jewels, I could say, எங்களோட ஃபிலிமில். மெலடி, பூஜா, இசபெல்லா, பிரதீப், ஜெயசந்த், முருகனண்ணா, விஜயகுமார் ஃப்ரம் தஞ்சாவூர், ஜெயலக்ஷ்மி, லேட் ஜெயலக்ஷ்மி அம்மா, and Raghav, Porkodi. There are 36 main characters in our film, and for a debut director Pepin to handle such a lot of a big load wasn't an easy thing, and you have done a great job, Pepin. Thank you. Yeah. And again, thank you so much. உங்க எல்லாருக்கும் நிறையா பாராட்டுக்கள் வந்துட்டுருக்கு. அண்ட் யா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் கோடி கோடி நன்றிகள். இந்த 3 நாளாக நீங்கள் எழுதுகிற பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எங்களை பப்ளிக்கை தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் உங்களுக்கு திரும்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம், நான் தென்பாண்டி சிங்கம் ஒரு கலைஞரோட நாவலை அடிப்படையை வச்ச சீரியல் நானும் நாசர் அண்ணன் தம்பின்னு நடித்தோம். நான் கருத்தாதப்பன், முடி வச்சு மீசை வச்சு. அது பிறகு பாரதியில் நடிச்சிருக்கேன். பாரதியில் வாவிசு ஐயராக நடிச்சிருக்கேன். மகிழ்ச்சியில் நடிச்சிருக்கேன். அப்புறம் கனாகாணும் காலங்களில் பிரின்ஸ்பாலாக நடிச்சிருக்கேன். அதனால் நான் சினிமாவுக்கு புதுசு கிடையாதுங்க, உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அடுத்து இந்த படம் ஷூட் பண்ணும்போது என்னோட எமோஷனை, அந்த கேரக்டரோட எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மியூசிக்கை ப்ளே பண்ணிவிட்டு அந்த மியூசிக்கோடு அந்த ஃபீலை கொண்டு வர வச்சார் சுஜித் சார். ரொம்ப அற்புதமான விஷயம். நான் இந்த படங்களில் பண்ணியிருந்தாலும் அதில் என்னென்னா அந்த சீனுக்கான ஃபீலை எப்படி மியூசிக்கை போட்டு எங்களை கேட்க அதோடு வசனம் பேச வைப்பார். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதனால் சுஜித் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் பெப்பின் சார், அதாவது நாங்களும் பல டைரக்டரோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க்கை எப்படி வாங்கணுங்கிறது நாட் இம்போசிங் எனிதிங், பட் ஆனால் அதை புரிய வச்சு அது வழியே கேரக்டரை ரிவீல் பண்ண வச்ச மெத்தட் இருப்பாருங்க. நாங்களும் மெத்தட் ஆக்டிங் சொல்லி கொடுப்போம், அது எல்லாம் சொல்லி பண்ணிட்டு தான் இருப்போம். பட் தி வே ஹிஸ் அப்ரோச், எனக்கு என்ன, ஒரு டைரக்டரோட ஒவ்வொரு டைரக்டருக்கு ஒரு டைமென்ஷன் இருக்குது, ஒவ்வொரு வே ஆஃப் கெட்டிங் தி கேரக்டர்ஸுங்கிறது இருக்குது. அது மட்டும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ அதனால தான் எங்களால் அந்த ஒரு 100% அந்த கேரக்டருக்குள்ளே எங்களால் போய் வாழ முடிஞ்சது. அதே மாதிரி என்னுடைய சக நடிகர்கள், சக டெக்னீஷியன்ஸுகள், படத்தை பார்த்தவரை நான் அசந்துட்டேன். என்னம்மா நம்ம நடிச்சிருக்கோம், முழு படத்தை போகும், எத்தனை பேர் ஹவு மச் எஃபோர்ட் தேவ் புட். நம்ம ஹீரோயின் என்ன, அந்த பொண்ணு டெட் பாடி தான் சொல்லியிருந்தா, அது ஷீ ரிவீல் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் சம்திங் இஸ் ஜஸ்ட் ஷீ இஸ் கம்யூனிகேட்டிங். இட்ஸ் ஒரு சைலண்ட் மேஜிக். இது
சைலண்ட் மேஜிக். அதே மாதிரி தான் எல்லாரும் என்னுடைய அமரனில் என்னோட நடித்தோம். அவங்க தான் வந்து எனக்கு அமரனுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதில் வந்து கேரக்டர் கிடைக்கிறதுக்காக கீதா அம்மா அவங்க ரொம்ப பெரிய பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்காங்க அவங்க. அதே மாதிரி அவங்க அதுவே அது ஷார்ட்டுக்கு இடையில வந்து வி வில் டாக் அபவுட் தி ஆக்டிங் மெத்தடு, அதே மாதிரி தியேட்டரை பற்றி பேசிகிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிரியேட்டிவான பாசிட்டிவான விஷயங்கள் போயிட்டே இருந்தது. அவங்க ஹரிதாவும் நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இருப்போம். அவர் வந்து இளைஞரோடு சுற்றிட்டு இருப்பார். நம்ம சுபாஷ் இருக்கார அந்த படம் வேறு, நாங்கள்லாம் கொஞ்சம் வயசானவங்கலாம் வேறு மாதிரி உட்காந்துருப்போம். ஸோ இட் வாஸ் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் பட தயாரிப்பாளர் இவர் இருக்கார், ராகுல் இருக்கார். மார்னிங் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து யூஸ் டு டூ எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸை வந்து ஓப்பனாக பண்ணிகிட்டு இருப்போம். பண்ணி எங்கள் பாடியை வந்து அந்த கேரக்டருக்காக வந்து கொண்டு வரணுங்கிறத வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவரும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அதனால் பல வகையான பரிமாணங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து ரொம்ப அந்த 3 நாளாக வந்து எப்படி சப்போர்ட் பண்ணி கொண்டு வரீங்க பாருங்கள். நான் தமிழ் படம் இவ்வளோதான்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து அதை வந்து இப்படி தூக்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் அந்த படத்தை வந்து இப்படி தூக்கி வச்சுருக்கீங்க. இன்னும் வந்து உங்கள் ரைட்டிங்ஸில் வந்து அதை நல்ல லெவலுக்கு கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மலையாள படத்தை பார்க்கும்போது இது மாதிரி படம் நம்மகிட்ட இல்லையே, இது மாதிரி படம் இல்லையேன்னு சொல்லி நாங்கள் ஏக்கம் எனக்குள்ளே இருக்கும். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கே ராஜநாராயணோட கடையங்கிற நாவலில் வந்து அதை வந்து அம்சன் குமார் வந்து பண்ணியிருப்பார். ஒருத்தின்னு சொல்லி ஆள் வந்து ஹீரோவுக்கு அப்பா நான் பண்ணியிருப்பேன். அது மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது இது மாதிரி நல்ல படங்கள் வரலையேங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தை தவிர்த்த இந்த படக்குழுவினருக்கும் அதை உயர்த்திப்படுத்த உங்களுக்கும் நான் கோடான கோடி நன்றி சொல்லி நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். யமகாதகி வந்து ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா நான் பல படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3-4-5-6 படங்கள் நடித்திருந்த பொழுதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதுக்கு நான் ரெஜின் ரோஸ்க்கும் பெப்பினுக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த கதையை அவர் சொல்லிவிட்டு எனக்கு என்னுடைய போர்ஷனை சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ரீடிங்லாம் பண்ணினோம், ஒரு சின்னதாக ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம். ஸோ அப்போ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப டயலாக் வரக்கூடிய ஒரு போர்ஷன், ஒரு சீன் அந்த மாதிரி முக்கியமாக கிளைமேக்ஸில் இருந்தாலும் ஒரு சின்னதோ அப்படின்னு தோணும். ஆனால் அது 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 வந்து ஒரு சாவு வீடு. ஸோ அதில் த்ரூ அவுட் இருக்கணும், த்ரூ அவுட் அந்த எமோஷனை கேரி பண்ணணும், அதெல்லாம் இருந்துச்சு. பட் என் மேலே நம்பிக்கையாக எனக்கு அதை கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து என்னென்னா நான் எப்படி சொல்லுவேன்னா, இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்லாம் தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வேறு பல திரைப்படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் அது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் அது டைரக்டரோடு சேர்ந்து அதை ஒரு ரிஹர்சல் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை பண்ணும்பொழுது நானும் அதில் சில இன்புட்ஸ் எடுத்திருக்கேன், டைரக்டர் கொடுத்த இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பெப்பின். அண்ட் தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் பாராட்டினாங்க, நிறையா பேருக்கு அது ரொம்ப ஒர்க் ஆச்சு எமோஷ்னலாக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அந்த வரிகளுக்கு ராஜேந்திரன் ஐயாவுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கு வந்து தஞ்சாவூரில் ஒரு 40 நாள் இருந்தோம். ராஜு சார் எக்ஸசைஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தார். வேறு வழியே இல்லை, எங்களுடைய ஹோமாக இருந்துச்சு தஞ்சாவூர் பக்கத்தில். அந்த ஊரில் அது எங்களுடைய வீடாக ஆயிடுச்சு. நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் தங்கியிருந்தோம். எல்லோரும் பக்கத்தில் ஒரே இடம் எடுத்து அங்கே ஒரு பெரிய ஹாஸ்டல் அது. ஸோ அங்கே தங்கியிருந்தோம். அது வந்து ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். ஏன்னா நிறைய பேர் வந்து தேட்டரில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லோரும் அறிமுகமாக இருந்தாலும் அங்கே போய் தான் ஒரு முறை சந்தித்தவங்களும் 35-40 நாள் நாங்கள் ஒன்றா இருந்தோம். ஸோ அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ பேரோடையும் நாங்கள் அவ்வளோ கதைகள் பேசியிருக்கோம். சில சமயம் சின்ன சின்ன குரூப்ஸாக இருந்திருக்கோம், சில சமயம் எல்லோரும் ஒன்றாவும் இருந்திருக்கோம், ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் ஒரு 1 hour லொக்கேஷன் போகிறதுக்கு. இந்த மாதிரி பல இனிமையான அனுபவங்கள். கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்தை பற்றி பேசுகிற இந்த ஒரு மாத காலத்தில் அதை எல்லாமே எங்கள் நினைவுக்கு வந்து போயிட்டுருக்கு. சில நல்ல நட்புகள் கிடச்சிது, புதிய நட்புகள் அங்கே கிடச்சிது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். நாங்கள் பேசிய கதைகள் இதில் என்னென்னா, அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே
ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற வீடுகள் அங்கெல்லாம் போய் அவங்க வீட்டில் இருப்போம். அங்கே ஆடு மாடு கோழி எல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிடுவோம் ஒரு வேளை. இப்படி இருந்துகிட்டே இருப்போம். கொஞ்ச நேரத்தில் ஷார்ட்டுக்கு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடு தள்ளி போச்சுன்னா 7 வீடு அது. ஸோ 35 நாளும் நாங்கள் 7 வீட்டில் அங்கே போனால் அந்த மூடு மாறிடணும் எங்களுக்கு. ஸோ எல்லோரும் வேறு ஃபேஸோ டக்குன்னு ஒரு 5 வீடு தள்ளிச்சுன்னா அந்த மூடுக்குள்ளே போயிட்டு அந்த இதில் போயிட்டு அப்படி தான் உட்காந்துருப்போம். ஸோ அங்கே ஏன்னா நாங்கள் டயலாக் இல்லைனாலும் ஷார்ட்டில் எல்லோரும் ஏதாவது ஒரு ஃப்ரேமில் இருப்போம். பட் அந்த டெத்து அப்படின்ற ஒரு இதை உணர்ந்து நாங்கள் இருக்கணும். ஆனால் அதுதான் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டர் த்ரூ அவுட்டு சும்மா ஒரு சீனில் இருந்து 4 சீனில் அவங்க இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. 35-40 நாளில் முக்கால்வாசி நாட்கள் அவங்க அந்த கட்டிலில் அவங்க டெட் பாடியாக இருந்திருக்காங்க ரூபா. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுதும் எங்களுக்கு வந்து அது சீரியஸாக இருந்துச்சு. அவங்க அப்படி நடிக்கிறாங்கங்கும் பொழுது கூட இருக்கிற நாங்கள் எல்லோரும் அதுக்கான உழைப்போம், அதுக்கான ஒரு இதை அந்த மூடு எமோஷனை கொண்டு வர வேண்டியிருந்துச்சு. ஸோ ப்ளஸ் அண்ட் எல்லா கோஆக்டர்ஸ்க்கும் ஃபஸ்ட் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அந்த டேயில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ரோல். ஸோ என்னையும் நம்பி அவங்க எல்லாரும் வந்து எனக்கு அவ்வளோ சச் ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ், ஒருத்தர் பேராக சொல்லலை, பட் எல்லாருமே ரொம்ப கிரேட் ஆக்டர்ஸ். நிறைய பேர் இதில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப அது ஒரு இனிமையான அனுபவமும் எனக்கு நிறைய பாடங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்தது. ராஜு சார், ஹரிதா, மெலடி, முருகன், இசபெல்லா வந்து ஃப்ரெண்டாக வருவாங்க ரூபாக்கு. ஸோ ரொம்ப நிறையா வந்து டைம்லி ஜோக்ஸ்லாம் ரொம்ப வேறு லெவலில் அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவ்வளோ சிரித்து ஐ திங்க் அந்த ஒரு ஷூட்டிங்கில் வந்து ஏதோ ஒரு நாங்கள்லாம் ரூம்மேட்ஸாக இருந்து எனக்கு ஏதோ ஒரு காலேஜ் டேஸ் எல்லாம் நினைவுபடுத்துச்சு. அவ்வளோ சிரித்து இது பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் காலையில் ஷூட்டிங்க்கு வந்துட்டோம்னா அது வேறு மாதிரியான இடம். ஸோ மற்றபடி அந்த மாதிரியான ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுத்த இந்த திரைப்படம். அண்ட் பெப்பின் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஃபுல் லெங்க்த்தில் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ரோலாக நான் நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னா நான் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தில் போய் நடிச்சேன்ற ஃபீலிங்கே கிடையாது. இது என்னுடைய படம். நானே இருந்து சொந்தமாக ஒரு படத்தில் அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் லெவலில் இந்த படத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மனசளவில் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே. நாங்கள் எல்லாரும் அவ்வளோ ஆவலாக இந்த படத்தை வரும்னு சொல்லிட்டு ராகுலையும் பெப்பினையும் அவ்வளோ பிடுங்கியிருக்கோம். எப்போ ரிலீஸ், எப்போ பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு ஒரு பாயிண்டில் அதுக்கப்புறம் மறந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அவங்க பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. ஏதோ இப்போ பண்ண போகிறோம் ரிலீஸ் அப்படியே சொன்ன உடனே விடலை. அதுக்கப்புறம் விட்டு அவங்கள தொணன்னு நச்சரிச்சிட்டு இருந்தோம். பிகாஸ் இதனால் வரக்கூடிய வாய்ப்புகள் இங்கே நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வாய்ப்பு. அண்ட் அதை ராஜு சார் எல்லாருமே சொன்ன மாதிரி சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் வந்து அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை சில விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட விதம் வந்து அது ரொம்ப அருமையாக இருந்தது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படத்துக்கு அது ரொம்ப தேவை. ஏன்னா பெப்பினோட டெபியூ படம் அப்படின்னே சொல்லும்படி இல்லை. ஏன்னா அவர் கதை சொன்ன விதமும் அங்கே ஷூட்டிங் நடந்துக்கும்போது நமக்கு 10 நாள்லேயே தெரிஞ்சிடும் அது வந்து அந்த டீம் எவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்ட்டு. அண்ட் சுஜித் சரண், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எங்களை எல்லாரையும் ரொம்ப எங்களோட எமோஷன்ஸ் அழகாக கன்வே ஆகிற மாதிரி எங்களை எல்லாரையும் படம் பிடிச்சதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லோரும் ரொம்ப நிறைய உழைப்பை கொடுத்துருக்காங்க. அண்ட் மியூசிக் ஹூவர் இஸ் ஒர்க்ட் ஆன் சவுண்ட் அண்ட் டு ஆல் ஆஃப் யூ இன்க்ளூடிங் ஜெசின், ஐம் ரியலி தேங்க்ஃபுல். பிகாஸ் அது ரொம்ப ஒரு சோல்ஃபுல் மியூசிக்காக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க, பல இடங்கள்லேருந்து பாராட்டுறாங்க. அண்ட் ராகுல், தேங்க்யூ, ஸ்பெஷல் தேங்க்ஸ். மேக் மோர் ஃபில்ம்ஸ் லைக் திஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸோ ஐ திங்க் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்றையும் சொல்லிக்கிறேன் என்னென்னா, அஃப்கோர்ஸ் என்னை ரொம்ப செல்லமாக பத்திரிக்கையில் எல்லாரும் கோடம்பாக்கம், கோலிவுட்டின் லேட்டஸ்ட் அம்மா எல்லாமே ரைட். நான் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்டிங். ஸோ என்ன கோலிவுட் அம்மான்னு கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐம் ஹாப்பி. ஆனால் கூடிய சீக்கிரம் அது கொஞ்சம் மறந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நிற்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஹோப்ஃபுல்லி அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். புதுமுகங்கள் தரும் நம்பிக்கை தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்களுக்கு புது தெம்பை உருவாக்கியுள்ளது. டெல்டா மாவட்ட மண்ணிலிருந்து அறிமுகமாகும் கதை நாயகன். யதார்த்த நடிப்பில் எல்லார் மனங்களிலும் நிறைந்த கதை நாயகன் நரேந்திர பிரசாத் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் நர்வஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இந்த மாதிரி மூவி தேங்க்ஸ் மீட்லாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் இங்கே இருக்கிறப்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது. யமகாதகி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஃபஸ்ட்டு நான் படம் நடித்தது யமகாதகி ரிலீஸ் ஆக முன்னாடி பாவ பிளாக் ஷிப்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு.
எமகாதகியில் அன்பு கேரக்டரில் அறிமுகமானது இன்னுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஸோ அன்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு நன்றி சொன்னால் டைம் ஆகிடும். அதனால் எமகாதகி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்னோடய கெரியர் எப்படி பில்ட் ஆனாலும் எமகாதகி வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு ஃபில்ம். அண்ட் இந்த எமகாதகி அண்ட் இந்த டைரக்டர் கண்ணில் நான் படுறதுக்கு காரணமாக இருந்த என்னோடய டீம் பிளாக் ஷீப். ஸோ அவங்களுக்கு எல்லா நாளும் என் நேரமும் நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிராட்டிடியூடோடு இருப்பேன் என்றைக்குமே. ஸோ தேங்க்ஸ் டு மை டீம் பிளாக் ஷீப் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் படித்தேன். வழக்கமாக இன்ஜினியரிங் டு சினிமா தான் நானும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த கேள்வியும் கேட்காம சரி ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு அனுமதித்த என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்து படங்கள் நல்ல படங்கள் நடித்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆஃப்கோர்ஸ் என்பி வந்து நான் அதுக்கு முன்னாடி அவரோட சின்ன சின்ன ஒர்க் பார்த்துருக்கேன். பட் என்பி அவ்வளோ பாப்புலர்னு நான் வந்து தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டேன். அப்போ எனக்கு தெரியாது. என் வீட்டிலலாம் சொல்லும்போது என்பி நடிக்கிறாரா அப்படின்னாங்க. அப்புறம் இங்கே வந்தப்புறம் தான் எல்லோரும் பயங்கர ஃபேன் என்பி கூட. ஸோ வந்து வெரி 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 ஸ்வீட் பர்சன். ஸோ அவரோட அறிமுகம் எனக்கு கிடச்சதில் ஐ எம் வெரி ஹாப்பி. அவரும் என்னோட கோ ஆக்டர்னு ஸ்பெசிஃபிக்காக நான் மென்ஷன் பண்ணல. அண்ட் இன்னொன்று நானும் கவிதாவோட ஃபேன். ஸோ அவங்களோட காம்பியரிங் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். గుడ్ ఈవినింగ్ ఎవరివన్. ಎಲ್ಲರಿಗೂ వనకం. 2 మాటలు మాట్లాడంగానే నాకు తమిళ్ వచ్చు అనుకోకండి. నాకు తమిళ్ రాదు. బేసిక్గా మా బ్యానర్ అరుణాశ్రీ ఎంటర్టైన్మెంట్ ఈ యమగాతకి మూవీలో మేము కో ప్రొడ్యూసర్గా చేశాము. అంటే మీకు డౌట్ రావచ్చు తమిళ్ రాకుండా మరి దీనికి ఎలా సపోర్ట్ చేశారని. ఫస్ట్ ఆఫ్ ఆల్ ఐ లవ్ టు తమిళ్ ఇండస్ట్రీ. ఎందుకంటే తమిళ ఇండస్ట్రీలో టెక్నీషియన్స్ ప్రొడ్యూసర్కు ఎంత ఫ్రెండ్లీగా ఉంటారని నేను ఫస్ట్ నుంచి వింటున్నాను. నేను ఈ సినిమా చూసిన తర్వాత నాకు వీళ్ళ టెక్నీషియన్స్ యొక్క సపోర్ట్ నచ్చి నాకు డెఫినెట్గా ఫ్యూచర్లో నేను సోలో ప్రొడ్యూసర్గా ఒక తమిళ సినిమా చేయాలి, భారీ బడ్జెట్ సినిమా అనుకుంటున్నాను. ఆల్రెడీ మా అరుణాశ్రీ ఎంటర్టైన్మెంట్లో 2-3 మూవీస్ చేశాము. రేపు సమ్మర్లో కూడా 2 భారీ బడ్జెట్ మూవీస్ రిలీజ్కు సిద్ధంగా ఉన్నాయి. సో డెఫినెట్గా నేను మీ అందరి సహకారం చూసిన తర్వాత నాకు మళ్ళీ ఒక తమిళ్లో మంచి సినిమా చేయాలని ఆలోచన ఉంది. డెఫినెట్గా నెక్స్ట్ మీతో పంచుకుంటాను. ఫస్ట్ ఆఫ్ ఆల్ నేను ఈ సినిమా చేయడానికి లక్ష్మణ్ గారు అని చెప్పేసి మా ఫ్రెండ్ ద్వారా నాకు ఫస్ట్ ఈ కంటెంట్ వినంగానే ఫస్ట్ సింగిల్ సిట్టింగ్లోనే ఇక్కడ ఉన్న టెక్నీషియన్స్ కానీ ఇక్కడ ఉన్న వాళ్ళు ఎవరు నాకు తెలియదు. ఫస్ట్ ఈ సినిమా మనం చేస్తున్నాం సార్ అని సింగిల్ సిట్టింగ్లో చెప్పాను. చెప్పిన తర్వాత రాహుల్ గారిని కలిసి నేను ఈ సినిమా ఓకే చేయడం జరిగింది. అలాగే ఫస్ట్ ఇంతమంది ఈ సినిమా గురించి మాట్లాడడానికి గల కారణం పెపిన్ గారు. పెపిన్ గారు ఇంకా మీ దగ్గర ఎన్ని స్టోరీస్ ఉన్నాయని, ఇలా మంచి 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 కంటెంట్ ఇంకా ఎన్ని స్టోరీలు ఉన్నాయో నేనైతే వినాలనుకుంటున్నాను. చాలా డెఫినెట్గా చాలా మంచి స్టోరీ. ఈరోజు ఇంతమంది మాట్లాడుకుంటున్నామంటే మీ యొక్క సినిమాలో స్క్రీన్ ప్లే కానీ తీసిన విధానం కానీ చాలా 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 అద్భుతంగా చేశారు. చాలా థ్యాంక్ యూ. అలాగే నెక్స్ట్ డిఓపి సుజిత్ గారు సార్, చాలా అద్భుతంగా అంటే మీరు ఆ చిన్న చిన్న కొన్ని సీన్స్ చూసినప్పుడు అదే మా తెలుగు ఇండస్ట్రీలో అయితే అంటే ఇంత తక్కువ బడ్జెట్లో మేము చేసేవాళ్ళం కాదు. మాకు వేస్ట్ అయిన బడ్జెట్లో మీరు ఆ సినిమా చేసి పెట్టారు. సో ఐఎమ్ వెరీ హ్యాపీ టు డిఓపి సుజిత్ గారు. అలాగే ఈ సినిమాలో హీరో తర్వాత హీరో రోల్ పోషించింది ఏదైనా ఉందా అంటే సౌండ్. సార్ సుజిత్ గారు రాలేదేమో, సచిన్ గారు మీ కంపోజ్ కానీ చాలా బాగుంది. అసలు ఆ థియేటర్స్లో కొన్ని సీన్స్ చూసేటప్పుడు గూస్ బంప్స్ వస్తున్నాయి. అంటే ఆ ఇంటర్వెల్ బ్యాంగ్లో కానీ తర్వాత లాస్ట్లో మదర్ అండ్ డాటర్ సెంటిమెంట్ మేడం గారు చాలా బాగా చేశారండి. అసలు మాకు అంజలి గారు గుర్తొచ్చారు మా పాత సినిమాలలో. అంటే అంత న్యాచురల్గా అందరూ ఒక ఫ్యామిలీ మెంబర్స్ చేసినట్లు చేశారు. ఈ సినిమా తర్వాత కూడా అందరు ఆర్టిస్టులు కానీ టెక్నీషియన్స్ కానీ ఎవరైనా అందరూ చూస్తే నాకు మా ఇంట్లో ఫ్యామిలీ మెంబర్స్ ఉన్నట్లే ఉన్నారు. సో ఐఎమ్ రియల్లీ వెరీ హ్యాపీ. నేను ఈ మూవీలో పార్ట్ ఆఫ్ అయినందుకు, నన్ను ఈ మూవీలో పార్ట్ చేసినందుకు రాహుల్ గారు అంటే నేను నా సినిమాలో ఇంకా 3-4 పెద్ద బడ్జెట్ చేసినా కూడా మీకు కానీ అలాగే మా అరుణాశ్రీ ఎంటర్టైన్మెంట్ కానీ ఈ అమ్మగాతకి అనేది ఒక మైల్ స్టోన్ అండి. ఇది డెఫినెట్గా మనం ఎన్ని రోజులున్నా అంటే ఇంకా ఇంతకన్నా భారీ బడ్జెట్ సినిమాలు చేసినా కూడా ఈ సినిమాని ఎప్పటికీ మనం గుర్తుపెట్టుకునే ఉంటాము. సో ఐఎమ్ వెరీ 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 హ్యాపీ. అలాగే ఈ సినిమా ఇంతవరకు రావడానికి ప్రింట్ మీడియా కావచ్చు, తర్వాత ఎలక్ట్రానిక్ మీడియా, సోషల్ మీడియా మీ అందరి యొక్క
సహకారం నిజంగా మరవలేనిదండి. ఎందుకంటే ఇంతవరకు ఆడియన్స్కు అంటే మేము ఎంత గొప్ప సినిమా చేసినా కూడా దాన్ని ఆడియన్స్కు రీచబుల్ తీసుకెళ్లాలంటే దానికి కారణం మీడియానే. మీరు కూడా ఇలాంటి చిన్న సినిమాలకు సపోర్ట్ చేసినందుకు, అలాగే ఇంకా ఇలాంటి చిన్న సినిమాలకు కూడా సపోర్ట్ చేస్తూ ఉంటారని చెప్పేసి మనస్ఫూర్తిగా మీ అందరికీ మరొక్కసారి ధన్యవాదాలు తెలుపుకుంటున్నాను. థ్యాంక్ యూ అండి, థ్యాంక్ యూ సో మచ్. ఇంకా వన్ ఆఫ్ ఆల్ మా హీరోయిన్ అండి, తెలుగు అమ్మాయి, మా తెలుగు అమ్మాయి చెప్పుకోవడానికి నాకు నిజంగా గర్వంగా ఉంది. అలాగే రూప గారు, మీకు ఈ సినిమా తర్వాత డెఫినెట్గా చాలా చాలా పెద్ద పెద్ద ఆపర్చునిటీస్ వస్తాయి. డెఫినెట్గా మీకు ఫ్యూచర్లో మీ డేట్ దొరకాలంటే మాకు చాలా కష్టం, కానీ మమ్మల్ని మాత్రం మర్చిపోవద్దండి. మేము ఏదైనా డేట్ అడిగినప్పుడు మాకు డెఫినెట్గా ఇవ్వండి. అలాగే ఎన్పి గారు సార్, చాలా న్యాచురల్గా చేశారు. చాలా మీ పాత్ర కూడా అంటే ఎవరు ఇక్కడ పనిచేసినటువంటి ఎవరు ఆర్టిస్టులు కానీ టెక్నీషియన్స్ కానీ నిజంగా చాలా న్యాచురల్గా చేశారు కాబట్టి ఈరోజు ఇంత సినిమా అవుట్పుట్ కూడా అంత న్యాచురల్గా ఉంది. కాబట్టి అందరము ఇంత గొప్పగా మాట్లాడుకుంటున్నాము. కాబట్టి ఆడియన్స్ కూడా ఇంత పెద్ద సక్సెస్ చేసినందుకు తమిళ ఆడియన్స్ కూడా నేను మనస్ఫూర్తిగా ధన్యవాదాలు తెలుపుకుంటున్నాను. ఇంకా ఎవరైనా చూడని వాళ్ళు ఉంటే కన్నా ఈ సినిమాను డెఫినెట్గా థియేటర్లో మాత్రమే చూడండి. థియేటర్లో చూసి మీరు ఈ మూవీని ఎక్స్పీరియన్స్ కండి. ఎందుకంటే ఓటీటీలో ఇప్పుడు 10-15 రోజులు ఉంటే ఓటీటీలో వస్తుంది, ఇంట్లో చూద్దాంలే అనుకుంటుంటారు అంతమంది చాలామంది. కాబట్టి ఇటు అలా అనుకోవడం వల్ల ఇలాంటి చాలా చిన్న సినిమాలు ఫుట్పాల్ లేక చాలా అక్కడికే ఆగిపోతున్నాయి. కాబట్టి దయచేసి ఈ సినిమాను మీరు థియేటర్లో మాత్రమే చూసి ఎక్స్పీరియన్స్ కండి. డెఫినెట్గా మీరు చూసేవాళ్ళు ఖచ్చితంగా వాళ్ళు అన్ని విధాల ఎక్స్పీరియన్స్ అవుతారు. చాలా చాలా మంచి సినిమా. అసలు మంచి డాటర్ అండ్ మదర్ ఎమోషన్ అయితే నాకు నిజంగా చాలా బాగా అనిపించింది. నాకు ఫస్ట్ చెప్పంగానే ఒప్పుకోవడానికి ఆ లైను, ఆ కంటెంటు నచ్చే నేను ఇంతవరకు ట్రావెల్ అయ్యి ఇక్కడికి వచ్చి నేను ఈరోజు ఇక్కడ మాట్లాడుతున్నాను అండి. కాబట్టి డెఫినెట్గా ఈ యమ్మగాథకి అనేది మా బ్యానర్లో కానీ మాకు ఒక మైల్ స్టోన్గా ఉంటుంది. నాకు ఈ అవకాశం ఇచ్చినందుకు రాహుల్ గారికి, మీ టీం అందరికీ కూడా నేను ఒక్కసారి మనస్ఫూర్తిగా ధన్యవాదాలు తెలుపుకుంటున్నాను అండి. థ్యాంక్ యూ సో మచ్. வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. இது என்னோட முதல் மேடை, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஸோ பொறுமையாக ஆரம்பித்து அப்படியே முடிச்சிடுறேன். ஸோ முதல்ல யமகாதகி சாத்தியமானதுக்கு இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே காரணம். இந்த யமகாதகி இன்றைக்கி மக்களுக்கு தெரிஞ்சதுக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே காரணம். ஸோ ஒவ்வொருத்தராக அப்படியே நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ ப்ரொடியூசர் வெங்கட் ராகுல் சார், அதுக்கப்புறம் வெங்கட் ராகுல் சாரோட அப்பா சீனிவாசராவ் சார். ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு கொடுத்த சப்போர்ட் ரொம்ப பெருசு. ஸோ இந்த ஐடியா நான் முழுசாக கூட எழுதலை, ஒரு பக்கத்துக்கு கூட எழுதாமல் ஜஸ்ட்டு நாங்கள் முன்னாடியிலேருந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு பக்கம் கூட எழுதலை. ஒரு நாள் சும்மா இந்த ஐடியாவை ஷேர் பண்ணேன். ஒரு நாள் எடுத்துகிட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் இதை டெவலப் பண்ணுங்கள், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான். அடுத்த நாள் சுஜித்தை மீட் பண்ணுறேன். ஸோ அதே ஐடியாவை திருப்பியும் என்னோடய டிஓபி சுஜித்திட்ட போய் சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. அவரும் அதே ஹோப் கொடுத்தாரு. ஸோ பட டைரக்டருக்கு எல்லோரும் கொடுக்குற நம்பிக்கை ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். இதை அப்படியே எடுத்துகிட்டு என்னோடய டைலாக் ரைட்டர் ராஜேந்திரன்ட்ட போயிட்டு சொல்கிறேன். அவருக்கும் எனக்கும் ரொம்ப பெரிய நட்பு பழக்கம். என்னுடைய இன்னைக்கு யமகாதகியோட அரசியல், இந்த ஜாதிய புரிதல் எல்லாத்துக்கும் எனக்கு வழிவகுத்து கொடுத்தது அவர் தான். இந்த புக்கை படி, இந்த மாதிரியான விஷயங்களை பாரு, ஒரு படத்தை இந்த நோக்கத்தில் பார்க்கணும் அப்படின்னு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போதுலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவர். ஸோ இந்த ஐடியாவை எடுத்துகிட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி தான் திருப்பியும் எப்பொழுதுமே அவர் என்னை கிண்டல் பண்ணுவார். என் அசிஸ்டன்ஸுக்கு தெரியும், ஒரு லவ் சீன் சொன்னால் பெப்பின் சந்தோஷமே ஆக மாட்டார். ஒரு கொலை இருக்குன்னு சொல்லு, இல்லை ஒரு பணம் இருக்குன்னு சொல்லு, உடனே பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுவார், நிறையா இன்புட்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை என்னோட டைரக்டருமே அதை என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் அமித் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் ராஜதந்திரம்ன்ற படத்தில். அவருமே சொல்லியிருக்காரு, நீ மற்ற விஷயத்தை தாண்டி இந்த மாதிரியான ஏரியா பேசும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுற, இதில் ஏதாச்சும் ஒரு லைனை பிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இது ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டாங்க. ராகுல் சார் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு டீமும் அப்படியே செட் ஆகுது. செட் ஆனதுக்கப்புறம் படம் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா திருப்பியும் நான் தஞ்சாவூரில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் சொன்னேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இங்கே சிறுவாபுரி இதை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களையும் போய் லொக்கேஷன் மாதிரி சும்மா போய் பார்த்துக்கிட்டே இருப்போம். நானும் லோகனனும் போயிட்டே இருந்தோம்.
பட் எங்கேயுமே எனக்கு அந்த வீடு சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபோட்டோஸ் எல்லாமே. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நாங்கள் இனிஷியலாக வச்சுருந்த பட்ஜெட்டுக்கு தஞ்சாவூருக்கு போகவே முடியாது. நான் திருப்பி போயிட்டு இல்லை தஞ்சாவூருக்கு போகணும் அப்படின்னு பெருசாக எந்த டிஸ்கஷனுமே இல்லை. சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படம் இவ்வளோ நேர்த்தியாக என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ முதல்ல அதுக்கு தேங்க்ஸ் ராகுல் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சுஜித் சார் படம் எடுக்கும் பொழுது என்னுடைய எழுத்துக்களுக்கு ஒரு விஷுவல் கொடுக்க போகிற ஆள் அப்படின்றது நட்பு ரீதியாக ரொம்ப பழக்கம். சுஜித் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடியிலேருந்தே 2 படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு, எல்லாமே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இது பண்ணும்பொழுது சுஜித் கொடுத்த சப்போர்ட் இனிஷியல்லேருந்தே ரொம்ப அதிகம். ஸோ ஃப்ரம் த பேப்பர் ஒர்க் எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு முதல் நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் அவர். எனக்கு படம் அவர் 12 படம் முடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பயங்கரமாக சாதிச்சிட்டாரு. எல்லா வகையிலுமே பெரிய படமும் பண்ணிட்டாரு, பெரிய பட்ஜெட் படமும் சின்ன பட்ஜெட் படமும் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ முதல் நாள் பெரிய மழை. நாங்கள் 2 பேரும் அடுத்த நாள் முதல் நாள் ஷூட் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். முதல் நாள் நைட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு, பூஜை போட்டு ஆரம்பிக்கணும் டிசம்பர் 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லியாச்சு. 3ஆம் தேதி நாங்கள் சும்மா ஷூட்டிங் அந்த வீட்டை பார்க்க போகிறோம். இவ்வளோ தூரம் தண்ணி நிற்கிது, முழங்கால் வரைக்கும் மழை பெஞ்சு எங்களை உள்ளே விடலை. நைட்டு நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தேன். சுஜித் தான் சொன்னார், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஏதோ ஒன்று எடுப்போம் வாங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே கான்ஃபிடெண்ட்டாக போயிடலாம். பூஜை போட்டாச்சு, மழை அப்படியே வரல. இயற்கை ஃபஸ்ட்டு எங்களை அனுமதிச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஷெடியூலில் போட்ட சீனு கொஞ்சம் லேட்டாக மழை விட்டதுக்கப்புறம் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஷாட் கீதா கைலாசம் மேம்க்கு தான் வச்சோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அப்போ சுஜித் ஃபஸ்ட்டு அவங்க டீமில் கூப்பிட்டு, நீ அதுக்கு முன்னாடி ஒரு ஷாட் எடுத்தோம், சுஜித்தை நீ கூப்பிட்டு ஆக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்னோடய ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ஆக்ஷன் அதுதான். ஸோ அப்போ கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ட் படம் முடிச்சு இப்போ வரைக்கும் அவர் ரொம்ப பயங்கரமான சப்போர்ட், கான்ஃபிடென்ட். ரொம்ப நன்றி ப்ரோ எல்லாத்துக்கும். என்னை முதல்ல நம்பினதுக்கு. நான் கேட்டது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டாரு. என்ன எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாத சில சீக்வன்சஸ் நீங்கள் படம் பார்த்துட்டீங்க. அந்த ஸ்டண்ட் மாஸ்டரோடு சேர்ந்து முரளி மாஸ்டரோடு சேர்ந்து நாங்கள் பண்ணது. சுஜித்துக்கும் முரளி மாஸ்டருக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ப்ளஸ் ஸ்கிரிப்டை கரெக்டாக உள்வாங்கிக்கிட்ட விதம், இது 3ம் தான் நான் சொன்னதை கரெக்டாக எடுத்துகிட்டு செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு அந்த போர்ஷன் எடுக்கும் பொழுது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு எழுதும் பொழுது. நானும் அசிஸ்டன்ட்ஸும் ஒவ்வொரு ஃபேமிலியாக பிரிச்சுக்கிட்டோம், எங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக. லீலா ஃபேமிலி அப்படின்னு ஆரம்பித்து இந்த 36 கேரக்டரையும் ஒவ்வொரு ஃபேமிலியாக பிரிச்சுக்கிட்டோம். ஸோ அப்படி ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்தாங்க. படம் ஆரம்பித்து ஒரு 8ஆவது நாளாக என்னமோ ஆல் ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஷூட் ஆரம்பித்தோம். ஸோ எமகாதகி ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஃபேமிலியாக மாறிட்டாங்க. அன்னைக்கு மாறினாங்க, அதை நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். இன்றைக்கும் ஒரே ஃபேமிலி தான் எனக்கு. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் பேராக சொல்ல முடியலை, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அது இல்லாமல் யாராச்சும் மிஸ் ஆகிட்டாலும் கோச்சிக்குவாங்க. எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான். ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எல்லா ஆக்டர்ஸுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எடிட்டர் படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸ்ரீஜித் ப்ரோட்ட டேபிளில் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீன்ஸாக சொல்லுங்கள் என்ன இந்த சீனில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பித்தோம். அவர் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப பெருசு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு சின்ன சின்ன இன்புட்ஸ் மட்டும் கொடுப்பாரு. பெப்பின் இது இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு நான் சொல்கிறது செஞ்சுக்கிட்டே இருப்பார். திடீர்னு பெப்பின் இதை இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒன்று கட் பண்ணி காட்டுவார். என்னால் ஒன்றுமே சொல்ல முடியாது. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜெசின் ஜார்ஜ். படம்லாம் முடிச்சுட்டு மியூசிக் டைரக்டரை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ராகுல் சார் சொல்லி தான் ஜெசின் ஜார்ஜை மீட் பண்ணோம். அவர் இந்த படத்தில் நிறைய மல்டிபிள் ஜானர்ஸ் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எல்லா ஷிஃப்ட்டையும் ஒரு வேர்ல்டாக க்ரியேட் பண்ணுறது தான் எங்களோட சேலஞ்சாக இருந்துச்சு. சுஜித்தும் அதை தான் பண்ணார். என்ன ஜானராக இருந்தாலும் மொத்த படமாக பார்க்கும்பொழுது ஒரு யமகாதகியாக தெரியணும் அப்படின்னு சொல்லி கேமராவில் அவர் பண்ணிட்டார். ரைட்டிங்கில் ராஜேந்திரன் சப்போர்ட்டோட எல்லாருமே நாங்கள் பண்ணிட்டோம். இதை மியூசிக் டைரக்டராக மியூசிக்கில் கொண்டு வரும் பொழுது ஒரு புது வகை இசையமைப்பாளர் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அவர் கொஞ்சம் பேஷன்ஸோட சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே செஞ்சு
ரொம்ப அழகாக எனக்கு சப்போர்ட் பண்ணார். அவர்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு சிங்க்குக்கு வரோம். சச்சின் ப்ரோ அண்டு அரவிந்த் ப்ரோ, உங்களோட சப்போர்ட் ரொம்ப பெருசு. ஸோ அவங்களுக்கு வாரம் 2-3 படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த எவ்வளோ பிஸி ஷெடியூலில் யமகாதகிக்கு அவங்க கொடுத்த சப்போர்ட் ரொம்ப பெருசு. ஸோ ஒவ்வொரு இடத்துல உயிர் கொடுத்துக்கிட்டே வராங்க படத்துக்கு அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு. டெக்னிக்கலாக இந்த படம் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ பிகினிங்கில் ஒரு புதுமுக இயக்குனருக்கு ஒரு கனவு இருக்கும், டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் முக்கியமான ஆளை மறந்துட்டேன், சாரி. ஸோ என்னோட கோ ப்ரொடியூசர் கணபதி ரெட்டி சார், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சார். ஸோ யுவர் சப்போர்ட் மீன்ஸ் லாட்ஸ் டு அஸ் ஆக்சுவலி, யூ நோ. தேங்க்யூ ஃபார் தட் சார். ஸோ அண்ட் லக்ஷ்மண் சார், யுவர் சப்போர்ட் ஆல்சோ மீன்ஸ் a lot to me sir, lot to us sir. It's very important to us. Thank you sir, thank you so much. So next என்னோட டீம், இவங்களுக்கு வெறுமனே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பட் இருந்தாலும் வேறு என்னன்னு சொல்கிறேன்னு தெரியலடா. தேங்க்யூ, நன்றிடா தம்பி. ஸோ அதுக்கப்புறம் ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ நான் நிறைய ஸ்ட்ரகிள் பட இயக்குனருக்கு எங்கள் படத்துக்கு நிறைய இருந்துச்சு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை ஸ்ட்ரகிள் ஆகி ரொம்ப லோ ஆகும் பொழுது என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரைடேடா எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு மண்டே போட்டு காட்டணும், அப்பயே மாறிடுச்சு. உங்களோட எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி, பெரிய நன்றி. ஸோ நீங்கள் எழுதின எழுத்துக்களும் நீங்கள் கொடுத்த அங்கீகாரமும் தான் இன்றைக்கி யமகாதகி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது இன்னும் அதிகரித்து மக்கள் திருப்பியும் இன்னும் அதிகமாக தேட்டருக்கு வரணும் அப்படின்றது எங்களோட விருப்பமாக இருக்குது. எனக்கு வெள்ளிக்கிழமை விடியலை, திங்கக்கிழமையே விடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்ததுனால திருப்பி நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி அதிகமாக்கியிருக்கு எல்லா வகையிலையுமே. ஸோ அதை நான் குட் ஈவினிங் பிரஸ். Thank you so much for your kind support and encouraging reviews. யமகாதகி படம் நான் ஐடியா கேட்டு இனிஷியேட் பண்ணது 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி இட் இஸ் இன் தியேட்டர்ஸ். இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா லேயர்ஸ்லையும் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. டெக்னிக்கல் டீம்லேருந்து, கேஸ்ட்லேருந்து, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலாகவும் நிறைய சப்போர்ட் கிடச்சிது. இந்த படத்துக்கு இந்த படம் இன்னும் நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம்னா முக்கியமான ஒரு ரீசன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண லக்ஷ்மண் சார், கணபதி ரெட்டி சார், இவங்களை தாண்டி எங்கள் அப்பா, இவங்களை தாண்டி ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிக்கு 18 வருஷம் ஆயிடுச்சு. தமிழில் தான் என்னோடய கெரியர் ஆரம்பிச்சது. கடவுள் படத்தில் நான் ஹீரோவை நடிச்சிருக்கேன். அருண் பாண்டியன் சார், ரோஜா மேடம் எல்லாம், வேலு பிரபாகர் சார் டைரக்ஷனு. 18 வருஷம் ஆயிடுச்சு. அப்போத்துலேருந்து இன்னைக்கு டுடே ஈவன் நான் இங்கே நின்றுட்டு பேசுகிறதுக்கு ஒரு பிக்கெஸ்ட் எனர்ஜி என்ன இது வரைக்கும் அந்த ஒரு எனர்ஜி தான் என்னை ட்ராவல் பண்ணி வச்சுட்டே இருக்குது. இது தாண்டி அந்த சப்போர்ட் யாரும் கிடையாது. எங்களுடைய எங்கள் மதரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அவங்களுக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கும் மதருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு சின்ன வயசில் கிடைக்கல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்படி நான் இது ஒரு கிஃப்டாக கொடுக்குறேன். யமகாதகி படம் எங்கள் அப்பா பேருக்கும் அம்மாவுக்கும் கிஃப்டாக கொடுக்குறேன். எங்கள் அம்மா நான் மேடைக்கு கூப்பிடலான்னு இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் பர்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு கூப்பிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமாவை. அதனால தான் நான் இவ்வளோ வருஷமாக சினிமாவில் இருந்தேன். அவங்க இல்லைன்னு அவங்க இல்லை டெய்லி டென்ஷனாக இருக்கும். மார்னிங் எந்திரிச்சோடனே ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இன்றைக்கி நான் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு ஈவன் லாஸ்ட் 2 months கூட இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கூட டென்ஷனாகவே இருந்தது. டெய்லி மார்னிங் எந்திரிச்சா புரியாது, எனக்கு பிளாங்காக இருக்கும். ஒரு அம்மாவை மட்டும் திங்க் பண்ணுவேன். அவங்க அப்படியே சிரிச்சுட்டே ஓகே கோ ஹெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எனர்ஜி தான் இன்னைக்கு டுடே ஐ எம் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஹியர். நான் இந்த படம் ஒரு பிஸ்னஸோ இல்லைன்னா வேறு ஒரு ஆஸ்பெக்டில் நான் பண்ணவே இல்லை சார். இது நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். ஆஸ் ஆக்டராக நான் ஸ்ட்ரகிள் ஆனேன். நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்தேன், சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட். எனக்கு சுஜித் சாருங்க பிரதர்ஸ் கிடைச்சாங்க அங்கே, எனக்கு ஜூனியர்ஸு. அதுக்கப்புறம் ஸோ நான் ஒரு ஆக்டராக என்னால் மேக்ஸிமம் நான் நிறைய ட்ரை பண்ணேன். பட் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம் ரீசன்ஸ் வந்துடும். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ நானே ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நிறைய என்னுடைய ஸ்ட்ரகிளை நிறைய பேருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு பேசிக் ஐடியா. இப்போ நான் நேற்று என்பி எங்களை ஒரு ஈவெண்ட் கூப்பிட்டாரு, பிளாக் ஷீப் பண்ணி.
ஸோ அங்கே போய் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க பிளாக் ஷீப்பில் வந்து நான் நேற்று ஒரு விஷுவல் காட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் இருப்பாங்களா? ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு. அங்கே எவ்வளோ பேருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க. ஸோ அதே அந்த அவங்க ஒரு டீமாக பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு டீம் இல்லை. பட் நான் தனியாக வந்து நைசாட் மீடியா ஒர்க்ஸ்ன்னு கிரியேட் பண்ணிட்டு ஐ வாண்டட் டு டூ த சேம் திங் என்பி. எனக்கு நேற்று அங்கே பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது உங்கள் வீடியோ பார்க்கும்போது, ஏவி வீடியோ. ஸோ அப்படி வந்து இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு 36 ஆர்டிஸ்ட்டை வந்து எங்கள் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நான் எதுவுமே சொல்லலை அவருக்கு வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் ஜஸ்ட் பேக்ஹெண்டில் இருப்பேன். அப்படி தான் இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் கேட்டாங்க. நான் ஒரு டிரைவராக வேலை செஞ்சேன், நிறைய ஏதோ பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. ஏன்னா எனக்கு அந்த படம் பிடிக்கும். எனக்கு இந்த படத்தை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. படத்தை விட்ட எனக்கு வேறு எதுவும் நிறைய பேர் கூப்பிட்டாங்க, சரி போதும் நீ வா வெளியில் வா ஏதோ பண்ணிக்க. எனக்கு தெரியல இது பண்ணுறதுக்கு. ஏன்னா மைண்டு ஃபுல்லாக இதில் இருக்குது இவ்வளோ வருஷமாக. ஸோ இந்த படம் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ரீசன்ஸ் வந்து என் பிரதர்ஸ் ஸ்ரீஜித் சாருங்க ரொம்ப எமோஷ்னலான எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸ்ரீஜித் சாருங்க, சுஜித் சாருங்க. இது தாண்டி எங்கள் டார்லிங் பிரதர் சச்சின், சிங் சினிமா சச்சின், அரவிந்த் மீனன் எதுவுமே கேட்கல. அவங்க என்கிட்ட வந்து இது ஒரு ஃபினான்ஷியலாகவும் பெரிய எஃபர்ட் பண்ண முடியல என்னால். பட் அவங்க எல்லாமே கொலாப் ஆகிட்டு வந்து இந்த படம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. அது தாண்டி நான் வந்து ஒரு சின்ன ஏன்னா இந்த படத்துக்கு வந்து என்னால் என்ன பண்ண முடிஞ்சு நான் பண்ணிட்டேன். ஐ மீன் என்னுடைய லிமிட் தாண்டி நான் பண்ணியிருக்கேன். பட் அதுவும் தாண்டி வந்து இந்த படம் இன்னைக்கு இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் வந்து எனக்கு அந்த மண்டே நடந்த அந்த ஷோ தான், ப்ரெஸ் ஷோ. உண்மையில ப்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்னா. இல்லைன்னா இது அது எனக்கு தெரியல, இது எப்படி கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லை எனக்கு. அந்த ஷோக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைச்சது. ஸோ நான் தான் சொல்கிறேன், நான் பிஸ்னஸ் இல்லை, இந்த படம் ஆடிட்டோரியத்துக்காக பண்ணியிருக்கோம், ஆடியன்ஸ்க்காக பண்ணியிருக்கோம். அதுதான் என்னுடைய மோட்டிவாக இருந்தது, எய்மாக இருந்தது. அங்கே கொண்டு போய் காட்டணும், தியேட்டரில் இந்த படம் பார்க்கணும், ஆடியன்ஸ் கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ யமகாத்கி வந்து இட்ஸ் அ ஸ்மால் மூவி வித் அ லார்ஜ் ஹார்ட். ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப ஜென்யூனாக எஃபோர்ட் போட்டிருக்கோம். ஸோ இட் ஹாஸ் கிராப்ட் as many eyeballs today only because of press and media. இதுக்கு வந்து நான் சில பேருக்கு வந்து தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா எல்லாம் சிவான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். we would like to extend our heartfelt thanks to Miss Rashmika Mandana. ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து இந்த படத்தை பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரஷ்மிகா மந்தனா மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ், கவின் சார், அப்புறம் அஞ்சலி மேடம், இவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு ப்ரமோஷனலுக்காக நாங்கள் கேட்ட உடனே வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் கிவிங் அஸ் வைட்டல் இந்த விசிபிலிட்டி வந்து அவங்களால தான் கிடைச்சது எங்களுக்கு, இந்த பிகினிங் விசிபிலிட்டி. இது வந்து ஒரு ஸ்மால் எஃபோர்ட். இது அவங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது அந்த டைமில். ஸோ when we screened Yamagathiki for the press on Monday, we were filled with emotions and a bit of nervousness, and they were our first audience. நீங்கள் தான் என்னுடைய first audience. But after receiving heartfelt and honest reviews from the media, we were truly moved actually. So your support has not only uplifted our spirits but also boosted our confidence in ways we did not imagine. The positive reviews shared across your publications and social media have reached exhibitors and distributors, ensuring that we are getting a solid number of screens this Friday. On the Friday எங்களுக்கு கிடைச்சது சின்ன லிமிட்டட் ரிலீஸாக இருந்தது. பட் ஆஃப்டர் யுவர் ரிவ்யூஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ரிலீஸ் வந்து கொஞ்சம் ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு. மெனி செலிபிரிட்டிஸ் ஹவ் எக்ஸ்பிரஸ் தர் இன்டென்ஷன். ஆஃப்டர் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்டென்ஷன் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். அண்ட் வி ஈகர்லி அவைட் தர் ஃபீட்பேக். இன்னும் நிறைய பேர் பார்க்க போகிறாங்க இந்த நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ சார் ஓகே. ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் எம்ப்ரேஸ்டு குட் சினிமா. ஸோ நான் வந்து நிறைய படம் பண்ணலான்னு இருக்கேன் தமிழ் லாங்குவேஜில். அதுக்கு வந்து கணபதி ரெட்டி சார் சப்போர்ட், லக்ஷ்மண் சார் சப்போர்ட் கிடச்சதுன்னா நிறைய படம் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய வந்து ஆர்டிஸ்ட் நாங்கள் வந்து கொண்டு வரதுக்கு ஏன்னா பிகாஸ் ஐ நோ த ஸ்ட்ரகிள் ஆஃப் நியூ கம்மர்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு ரூட் வந்து நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணலான்னு பார்க்குறேன். முடிஞ்சால் பிளாக் ஷிப்லேயும் எனக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தா பெட்டராக இருக்கும். நானும் அங்கே கொஞ்சம் கற்றுக்கினேன். ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் பிளாக் ஷிப் ஹவு தேர் டூயிங் ஆல் திஸ். அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க நேற்று, எவ்வளோ அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. நேற்று அவர் கூப்பிட்டது ரொம்ப தேங்க்யூ என்பி ஃபார் திஸ். அண்ட் எங்கள் ஆக்டர்ஸு நைஸ் அட் அவார்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம்.
ஸோ ஆல்ரெடி நான் டைம் நிறைய எடுத்திருக்காங்க. நான் சொல்ல வேண்டியது எல்லாமே வந்து என்னோட ஸ்ரீஜித் ப்ரோ சுஜித் ப்ரோ சொல்லிட்டாங்க கம்ப்ளீட்லி. ஸோ திருப்பி ஐ டோன்ட் வாண்ட் டு ஐ மீன் உங்கள் டைம் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு இது ஆல்ரெடி டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே அம்மா கீதாம்மா நன்றி, ரொம்ப தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கும். ராஜு சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். ஆர்டிஸ்ட்டு பயங்கரம் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு, சுபாஷ்லேருந்து மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டும், மெலோடி, பிரதீப், இசபெல்லா, எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாமே, ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கணபதி சார் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்கீங்க இங்கே, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் கணபதி ரெட்டி சார், லக்ஷ்மண் சார். உங்களுக்கும் ஃப்யூச்சரில் நிறைய கொலாப் பண்ணிவிட்டு நீங்கள் மனசு வச்சா நாங்கள் நிறைய பண்ண முடியும் சார். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட், நிறைய யூனிக் ஐடியாஸ் நாங்கள் வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணிட்டீங்களான்னு நாங்கள் நிறைய பண்ணலான்னு இருக்கோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளஸ் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்களன்னா நான் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், நிறைய டெக்னிக்கலாகவும் ஆர்டிஸ்டும் கூட்டு வரலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் சார். தயவு செஞ்சு எனக்கு அந்த சப்போர்ட் மட்டும் பண்ணி கொடுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அது பாஷை வீட்டுக்கா சந்தேகம் எல்லாத்தையும் மைக் எடுத்துட்டு வந்துருவாங்க. கண்டிப்பா